வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளிச் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக அழுத்தங்கள் அதிகரிக்கப் போகின்றன. ஐரோப்பிய ராஜதந்திரி. ஸ்ரீலங்கா அரசு சர்வதேச இசைவாக்கத்துக்கு எதிரான தன்மையில் பயணிப்பதால் ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிரான அழுத்தங்கள் அதிகரிக்கப் போகின்றது. தமிழர்களை ஆயுத முனையில் பலவீனப்படுத்தும் வரை சர்வதேசத்திடம் கைகட்டி கொண்டு நின்று கூறுவதை எல்லாம் செவிமடித்த ஸ்ரீலங்கா அரசு இன்று எவற்றையும் கேட்க தயாரில்லாத சுயநல போக்கை சர்வதேசத்துக்கு காட்ட ஆரம்பித்து விட்டதால் சர்வதேச அழுத்தம் வரும் காலங்களில் நேரடியான முறைகளில் அதிகரிக்கப் போகின்றது என்று பெயர் குறிப்பிட விரும்பாத ஐரோப்பிய ராஜதந்திரி ஒருவர் தமிழ் நூலகத்துக்கு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா அரசுடன் மாற்று வழியிலான முறைகளில் இனி வரும் காலங்களில் அணுக வேண்டி வரலாம் என தமக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அப்படி சந்தர்ப்பம் வருமெனில் ஸ்ரீலங்கா அரசுக்கு பாதகமான பல விடயங்கள் நிகழும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் உறுதிபட கூறினார். தமிழக மக்களின் மாற்றம் அதிசயத்தக்க நிகழ்வே. முள்ளிவாய்க்கால் நிகழ்வு நடந்தும் சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த பெரும் புரட்சியும் மக்கள் போராட்டமும் வெடிக்காமல் தனது சொந்த உறவுகள் செத்து கொண்டிருப்பதை உணராமலும் அதன் தாக்கத்தை புரிந்து கொள்ள தெரியாமலும் தொலைக்காட்சியில் மாநாட மயிலாட பார்த்து கொண்டிருந்த உணர்ச்சி இல்லாத இனமாக தமிழர்கள் தான் இருக்க முடியும். இப்படியான விடயம் முள்ளிவாய்க்காலின் இன அழிப்பு செய்த ஸ்ரீலங்கா மற்றும் சர்வதேசத்தை விட அருவருக்கத்தக்க கேவலம் என்றே கூற வேண்டும். ஆனாலும் இன்று தமிழகத்தில் இளையோர் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். அவர்களுக்கு ஈழத்தில் தமிழர்கள் படும் வலியை உணர ஆரம்பித்து விட்டது. எதிரிகளின் முகம் தெரிய ஆரம்பித்து விட்டது. துரோகத்தின் வடிவம் புரிய ஆரம்பித்து விட்டது. தமிழினத்தின் அடையாளத்தை உணரத் தொடங்கி விட்டனர். இதுவே நடந்த தேர்தலில் இந்திய அரசுக்கு தமிழர்கள் கொடுத்த செய்தியாக இருக்கிறது. தமிழர்கள் விடுதலை தமிழக மக்களின் புரட்சியால் மட்டும்தான் வென்றெடுக்க முடியும். தமிழக மக்கள் தான் உலக தமிழர்கள் அனைவரதும் காப்பரன். அவர்கள் எடுக்க போகின்ற நடவடிக்கையே தமிழினத்தை காக்கும் இறுதி ஆயுதமாய் இருக்கும். இதற்கான ஆயத்தம் என்பதை தான் இன்று இந்திய தேர்தல் முடிவு நிரூபித்திருக்கிறது. தமிழக மக்களை தூக்கத்திலிருந்து எழுப்பியவர்கள் முள்ளிவாய்க்காலில் தமிழர் விடுதலைக்காய் இன அழிப்புக்கு இரையாகிய தமிழுறவுகளே. இந்த தூக்கத்தில் இருந்து எழும்பிய நிகழ்வை நாம் சரியாக பாவிக்க வேண்டும். முற்றுமுழுதான விழிப்பை உருவாக்க வேண்டும். இல்லையெனில் மறுபடியும் தூங்கிவிடுவார்கள். இப்போது இருப்பது அரைக்குறை தூக்கத்தில்தான். அவர்களை முற்றுமுழுதாக விழிப்படைய செய்ய வேண்டிய கடமை ஈழ தமிழர்களிடமே இருக்கிறது. அதை நாம் செய்ய வேண்டிய நேரம். இதை செய்வோமாகில் வெற்றி நிச்சயம். உணர்வோமா? யாழ் மண்ணில் நினைவாஞ்சலியை குழப்பிய பிரதமரின் குண்டர்கள். மஹிந்த கோத்தபாய கும்பலின் படைகளிற்கு அஞ்சி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் செய்யும் தமிழ் தரப்பு தற்போது புதிதாக தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா பிரதமர் ஜெயரட்னவின் குண்டர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய பரிதாபம் நல்லூரில் நடந்துள்ளது. நேற்று மாலை யாழ் நகரினில் தேவாலயங்கள் மற்றும் ஆலயங்களினில் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த பிரார்த்தனைகளில் கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் பரவலாக முற்பட்டிருந்தனர். அவர்களுடன் பொதுமக்களும் திரண்டிருந்தனர். இந்நிலையினில் நல்லூர் வீரமாகாளி அம்மன் ஆலயத்தினில் வெளியே நின்று அவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட முற்பட்ட வேளை அங்கு ராணுவ புலனாய்வாளர்களினால் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த கும்பலொன்று பிரார்த்தனைகளினில் ஈடுபட விடாது அடாவடியினில் ஈடுபட்டது. பெரும்பாலும் மதுபோதையினில் இருந்த கும்பல் கூக்குரல் விட்டுக் கொண்டிருந்ததுடன் கேவலமாக அனைவரையும் மிரட்டியும் கொண்டிருந்தனர். அவற்றை ராணுவ புலனாய்வு பிரிவினர் வேடிக்கை பார்த்து வண்ணமிருந்தனர். யாழ் நகரினில் உள்ள பிரபல வர்த்தக நிலைய உரிமையாளரான நபர் ஒருவரை குழுவினரை வழிநடத்திய வண்ணமிருந்தார். அவர் இலங்கை பிரதமர் ஜெயரட்னவின் நெருங்கிய சகாவெனவும் தனிப்பட்ட ரீதியினில் இவரது வீட்டினிலேயே அவர் தனது யாழ் வருகையின் போது தங்கியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இத்தகைய தொடர்பாடலை பயன்படுத்திய புலனாய்வு பிரிவு இக்குண்டர்களை தூண்டிவிட்டு குழப்பங்களை ஏற்படுத்தியதாக கூறப்படுகின்றது. ஆலய முன்றலினில் கற்பூரத்தை எரிக்கவோ தேங்காய்களை உடைக்கவோ அனுமதிக்க மறுத்த குண்டர்கள் அச்சிலேற்ற முடியாத வார்த்தைகளினால் அனைவரையும் திட்டி தீர்த்தனர். அத்துடன் அங்கு எடுத்து வரப்பட்டிருந்த தேங்காய்களை பலாத்காரமாக தூக்கி வீசினர். அதை தாண்டி சிவாஜிலிங்கம் அங்கு சுடரேற்றினார். அத்துடன் குறித்த குண்டர்கள் கும்பல் அங்கு பிரசன்னமாகியிருந்த ஊடகவியலாளர்களையும் மிரட்டியமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா விடயத்தில் ஐநா மௌனம் ஏன் என்கிறது யூனிவர்சிட்டி பிரஸ். ஈழத்தமிழர் விடயத்தில் ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ந்து மௌனமாக செயற்படுகிறது என்று யூனிவர்சிட்டி பிரஸ் குற்றம் சுமத்தியுள்ளது. யுத்தத்தில் கொல்லப்பட்ட மக்களுக்கு அஞ்சலி செலுத்த தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கம் வடக்கு கிழக்கு மக்களுக்கு தடை விதித்திருந்தது.
இது தொடர்பில் கடந்த வாரம் முழுவதும் பல தடவைகள் இன்னர் சிட்டி பிரஸ் ஐக்கிய நாடுகளின் பேச்சாளரிடம் கேள்வி எழுப்பி இருந்தது. எனினும் அதற்கு தக்க பதில்கள் எதனையும் அவர் வழங்கி இருக்கவில்லை. இன்றைய தினமும் அது தொடர்பில் மின்னஞ்சல் வழியாக பேச்சாளர் தொடர்பு கொண்ட போது அதற்கு பதில் கிடைக்கவில்லை. இலங்கை விடயத்தில் ஐக்கிய நாடுகள் சபை ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறது என்று அந்த ஊடகம் கேள்வி எழுப்பியுள்ளது. மன்னாரில் 1218 சிங்கள குடும்பங்களுக்கு வீடு, சுத்தப்படுத்தப்படாத கழிவுநீர் வாய்க்கால்கள். மன்னாரில் 1218 சிங்கள குடும்பங்களுக்கு வீடு. வடக்கில் சிங்கள மக்களின் குடிப்பரம்பலை அதிகரிக்கும் நோக்கில் மன்னாரில் 1218 சிங்கள குடும்பங்களை குடியேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் மாவட்டம் முசலி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கொட்டாச்சி பாசித்தேன்றல் கடற்கரையோரமாக சிங்கள குடும்பங்களுக்காக வீடுகள் அமைக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் நிரந்தரமாக வாழ்ந்து வந்த முள்ளிக்குளம் கிராமத்தினைச் சேர்ந்த தமிழ் மக்களின் வீடுகளை கடற்படையினர் ஆக்கிரமித்து வந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களை அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலையில் காடுகளுக்குள் அவல வாழ்வு வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் ஜனாதிபதியின் நெருக்கத்திற்குரியவராக செயல்படுகின்ற மன்னாருக்கு நியமிக்கப்பட்டுள்ள அரச அதிபர் MYS தேசப்பிரியவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் முழுமையான ராணுவ ஆளநீரால் பாசித்தென்றல் கிராமத்தில் கொக்குப்படையான் தொடக்கம் ஆலம்பில் வரையான பகுதியில் 1218 சிங்கள குடும்பங்களை குடியமர்த்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் முதற்கட்டமாக 500 வீடுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதற்கென ஜனாதிபதி விசேட செயலணியினால் 560 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வெளியார் எவரும் சென்று பார்வையிடக்கூட முடியாத நிலையில் முழுமையான ராணுவத்தினரை அனைத்து கட்டுமான நடவடிக்கைகளும் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்துக்கான வீதி, நீர் விநியோகம், வீட்டு திட்டம் உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் சமகாலத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் ஏற்படுத்துவதாக தெரிவித்து அரசியல் செய்து வரும் அரசு தமிழ் மக்களை திட்டமிட்டு ஒதுக்கி அவர்களை அவல வாழ்வு வாழ்வதற்கான சூழ்நிலையை முன்னெடுத்து வருகின்றது என்பதற்கு உதாரணமாக முள்ளிக்குளம் கிராம மக்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதியினை சுட்டிக்காட்டலாம். இதேவேளை குறித்த பகுதியில் திட்டமிடப்பட்டுள்ள சிங்கள குடியேற்றத்தினை முழுமையாக முன்னெடுக்கும் பட்சத்தில் அங்கு குடியேறும் 4300 சிங்கள வாக்காளர்களை எதிர்கால அரசியல் நலன்களுக்காக பயன்படுத்தும் உள்நோக்கமும் உணரப்பட்டுள்ளது. இவ்வாறான அடாவடித்தனமான நிலை, ஆக்கிரமிப்பும் அத்துமீறிய சிங்கள குடியேற்றமும் தமிழ் மக்கள் மத்தியில் ஒருவித விரக்தியையும் வெறுப்பையும் ஏற்படுத்தும் என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வடக்கில் சிங்கள மக்களின் குடிப்பரம்பலை அதிகரிக்கும் நோக்கில் மன்னாரில் 1218 சிங்கள குடும்பங்களை குடியேற்றுவதற்கான நடவடிக்கையினை உடனடியாக கைவிட்டு தமிழ் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து அவர்களும் சராசரி மனிதர்களாக வாழ்வதற்கான நடவடிக்கைகளையாவது முன்னெடுக்க ஆட்சியாளர்கள் முன்வர வேண்டும் என குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் பகுதியில் சுத்தப்படுத்தப்படாத கழிவுநீர் வாய்க்கால்கள். மன்னார் நகரசபைக்குட்பட்ட சில இடங்களில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் துப்புரவு செய்யாத நிலையில் குறித்த கழிவுநீர் வாய்க்காலில் இருந்து துர்நாற்றம் வீசி வருவதோடு நுளம்பின் பெருக்கமும் அதிகரித்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பெரிய கடை, உப்பள வீதி ஆகிய பகுதிகளில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களே இவ்வாறு காணப்படுகின்றது. குறித்த வாய்க்காலினுள் நீருடன் குப்பைகளும் காணப்படுவதனால் அப்பகுதியில் பாரிய துர்நாற்றம் வீசுவதாகவும் நுளம்பின் பெருக்கம் அதிகரித்துள்ளமையினால் அப்பகுதி மக்கள் நுளம்பின் தாக்குதல்களுக்கு உள்ளாவதோடு அப்பகுதியில் சுகாதார சீர்கேடுகள் காணப்படுவதாகவும் அந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். மன்னார் நகர பகுதிகளில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்கள் அடிக்கடி சுத்தம் செய்யப்படுகின்றது. எனினும் எமது பகுதியில் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை என அந்த மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். எனவே மன்னார் நகரசபை இவ்விடயத்தில் தலையிட்டு இப்பகுதிகளில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலினை சுத்தப்படுத்தி அப்பகுதி மக்களை தொற்று நோய்களில் இருந்து பாதுகாக்குமாறு அந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழர்களின் தேசிய தலைவர் மேதகு வேயன பிரபாகரன் தப்பிச் செல்ல இந்தியாவோ அமெரிக்காவோ உதவி செய்யவில்லை. கோகுல்லாகம. தமிழர்களின் தேசிய தலைவர் மேதகு வேயன பிரபாகரன் தப்பிச் செல்ல இந்தியாவோ அல்லது அமெரிக்காவோ உதவிகளை வழங்கவில்லை என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ரோஹித் போகல்லாகம தெரிவித்துள்ளார். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது சில தரப்பினர் தேசிய தலைவர் மேதகு வேயன பிரபாகரன் உள்ளிட்ட புலிகளின் சிரேஷ்ட தலைவர்களை காப்பாற்ற முயற்சித்ததாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் இந்தியாவோ அல்லது அமெரிக்காவோ அந்த முயற்சியில் ஈடுபடவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவுடனான உறவுகள் தொடர்ந்தும் வலுவாகவே காணப்படுகின்றது. கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு அளித்த செவ்வியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளை இல்லாதொழிக்கும் முனைப்புக்கு பல நாடுகள் ஒத்துழைப்பு வழங்கியதாக தெரிவித்துள்ளார்.
தேசிய தலைவர் மேதகு வேணா பிரபாகரன் சரணடைவதன் மூலம் யுத்த சேதங்களை தவிர்க்க முடியும் என சில நாடுகள் கருதியதாகவும் அதற்காக சில நாடுகள் முயற்சி மேற்கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பிட்ட ஒரு நாட்டின் தூதுவர் குமரன் பத்மநாதனை மலேசியாவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையர் என கூறிக்கொண்டு 19 வருடம் அனுராதபுரத்தில் வாழ்ந்த இந்தியர் கைது. உளவாளி என சந்தேகம். தன்னை ஒரு இலங்கையர் என கூறிக்கொண்டு 19 வருட காலமாக அனுராதபுரத்தில் வசித்து வந்த இந்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவரிடமிருந்து பல ஆவணங்கள் தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த ஆவணங்கள் வெவ்வேறு நாடுகளில் வைத்து அவருக்கு வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றை அடுத்து இவர் தங்கியிருந்த இடத்தை ஸ்ரீலங்கா காவல்துறை சுற்றி வளைத்து தேடுதல் நடத்தினார்கள். இதன்போது அவர் கைது செய்யப்பட்டதுடன் அவரிடமிருந்து ஆவணங்கள் பலவும் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹம்சா ஜமால்டீன் என்று தன்னுடைய பெயரை மாற்றி வைத்துக் கொண்டு அனுராதபுரத்தில் வசித்து வந்த இவர் அடிக்கடி வடபகுதிக்கு சென்று வருவதாகவும் விசாரணைகளின் போது தெரிய வந்திருக்கின்றது. கைது செய்யப்பட்ட நபர் இந்திய புலனாய்வு நிறுவனம் ஒன்றுக்காக பணிபுரிபவராக இருக்கலாம் என ஸ்ரீலங்கா காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். இவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அடையாள அட்டையின்படி 44 வயதான இவர் போலியான கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி பல்வேறு நாடுகளுக்கு சென்று வந்திருப்பதும் தெரிய வந்திருக்கின்றது. தன்னுடைய கடவுச்சீட்டு அழிந்துவிட்டதாக கூறி ஸ்ரீலங்கா கடவுச்சீட்டு ஒன்றையும் இவர் பெற்றிருப்பதாக முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கின்றது. 1995ஆம் ஆண்டில் கேரளாவிலிருந்து தான் இலங்கைக்கு வந்ததாக விசாரணையின் போது தெரிவித்த இவர் அனுராதபுரத்திலும் வவுனியாவிலும் உணவகங்களில் தொழில் பார்த்ததாகவும் சொல்லியிருக்கின்றார். இவரிடமிருந்து போலி அடையாள அட்டைகள் உட்பட பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கையை பூர்வீகமாக கொண்ட கனடியர்களிடம் கருத்து கணிப்பு நடத்த கோத்தபாய கோரிக்கை. சர்வதேச அழுத்தங்களுக்கு எந்த வகையிலும் அடிபணிய போவதில்லை என தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்தை இல்லாதொழித்தமை குறித்த கொண்டாட்டங்களில் ஈடுபட ஸ்ரீலங்காவுக்கு எல்லா வகையிலான உரிமைகளும் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். சர்வதேசத்தின் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து யுத்த வெற்றி கொண்டாட்டங்களை கைவிட முடியாது எனவும் தொடர்ச்சியாக கொண்டாட்டங்கள் நடத்தப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாத்தளையில் நடைபெற்ற யுத்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்வுகளின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் பயங்கரவாதத்திற்கு எதிராக இடம்பெற்ற யுத்தத்தை கனடா பிழையாக விளங்கிக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிங்கள தமிழ் மக்கள் யுத்தத்தில் வெற்றியீட்டியுள்ளதாகவும் பயங்கரவாதிகள் இல்லாதொழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட கனேடியர்களிடம் கருத்து கணிப்பு நடத்தினால் தமிழீழ விடுதலை புலிகளினால் ஏற்பட்ட பாதிப்புகளை கனடா விளங்கிக் கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். யுத்த வெற்றி கொண்டாட்டங்களில் பங்கேற்கப் போவதில்லை என கனடிய உயர்ஸ்தானிகர் செல்லி வைட்டிங் வெளியிட்ட கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் பாதுகாப்பு செயலாளர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டதன் காரணமாக சொற்பளவிலானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களே நாட்டுக்கு எதிராக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடித்திருக்காவிட்டால் தொடர்ந்தும் சிறுவர் போராளிகள் யுத்தத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருக்க கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 4ஆம் கட்ட ஈழ யுத்தத்தில் 6000 படையினர் உயிர் தியாகம் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ராணுவத்தின் அளவு படையினர் நிலைநிறுத்தம் தொடர்பில் உலக நாடுகள் தீர்மானம் எடுக்க முடியாது எனவும் அதனை தேசிய பாதுகாப்பின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா அரசாங்கமே தீர்மானிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நன்றி, வணக்கம். மலரானால் எந்தன் பேரை பூவாசம் நீ மழையா மழையா மழையானால் எந்தன் பேரை மண்வாசம் ஒரே சுவாசமே ஜோடி ஜீவன் வாழுமே உயிரே உயிரே பிறந்தாயே எனக்காய் பிறந்தாயே நீ கூட எனக்கும் ஒரு தாயே
பேப்பர் ஒன்றை எழுதும் பரீட்சை தினமும் பேரையே நான் கூறியே உயிர் வாழ்கிறேன். நீ மலரா 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 எந்த பேரை பூவாசம் காற்றோடு நான் ஈரமாய் சேர்கிறேன். மரமாகி நான் ஈரத்தை ஈர்க்கிறேன். என் அந்தப்புறம் எங்கும் சாரல் அலைகள். என் நந்தவனம் எல்லாம் ஈர இலைகள். ஒரு மழையோடுதான் வெயில் சேர்ந்ததே நம் காதலே. நீ மலரா 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 எந்த பேரை பூவாசம் நீ மழையா மழையா மழையானால் எந்தன் பேரை மண் வாசம். ஒரே சுவாசமே ஜோடி ஜீவன் வாழுமே. உயிரே உயிரே பிறந்தாயே எனக்காய் பிறந்தாயே. நீ கூட எனக்கும் ஒரு தாய்.